வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று நாம் தரிசிக்க இருப்பது ஆதி திருவரங்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலிருந்து மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் தென்பெண்ணையாற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற மிக பழமையான வைணவத்தலம் இது. திருவண்ணாமலையிலிருந்தும் ஆதி திருவரங்கம் வரலாம். மணலூர்பேட்டை என்ற ஒரு ஊரிலிருந்து தென்பெண்ணையாற்றை கடந்து 5 கிலோமீட்டர் தெற்கில் பயணப்பட்டால் ஆதி திருவரங்கம் என்ற அந்த சிற்றூரை நாம் அடையலாம். பெயர் பலகையில் திருவரங்கம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்பு வந்த விஜயநகர நாயக்க அரசர்களால் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. திருமாலின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதார தலம் இது. ஆகையால் இது ஆதி திருவரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கநாயகி தாயார். சயன கோலத்தில் பெருமாள் மிக அழகாக காட்சியளிக்கிறார். சோமுகன் எனும் கொடிய அரக்கன் பிரம்மாவை சிறையில் அடைத்து வேதங்களை பறிமுதல் செய்ய அவனை அழிக்க திருமால் யுத்தம் தொடுக்க சோமுகன் ஆழ்கடலுள் பதுங்கிக் கொள்கிறான். அவனை மத்ஸ்ய அவதாரம் எடுத்து திருமால் அழித்து பிரம்மாவையும் வேதங்களையும் மீட்டதாக தல வரலாறு சொல்கிறது. 29 அடி நீளமுள்ள சுதையால் உருவான திருமேனி. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் உருவத்தை விட இது பெரியது என்று கூறப்படுகிறது. யோக சயனத்தில் பெருமாள் 5 தலை ஆதிசேஷனின் மீது பூதேவி ஸ்ரீதேவி உடனுறைய பள்ளி கொண்டுள்ளார். ராஜகோபுரம் இல்லாத கோயிலின் முதன்மை வாயிலை கடந்து வலதுபுறத்தில் நாம் பார்த்தால் இந்த செங்கற்களால் ஆன பிரம்மாண்டமான பழைய தானிய களஞ்சியம் இருக்கிறது. இந்த தானிய களஞ்சியம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றளவும் இந்த கோயிலில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. 3 பாகங்கள் கொண்ட தானிய களஞ்சியம். கீழ்ப்பாகம் நெல்லும், நடுப்பாகம் கம்பும், மேல் பாகம் கேழ்வரகும் தானியங்கள் சேமிக்கப்பட்டதாக கூறுகின்றனர். 500 களம் நெல் இந்த தானிய கிடங்கில் சேமிக்கப்படலாம் என்று இங்கிருக்கிற பெரியவர்கள் கூறுகின்றனர். மன்னர்கள் கோயிலுக்கு வழங்கிய நிலங்களிடமிருந்து பெறும் விளைச்சல் ஒரு காலத்தில் இந்த தானிய கிடங்கில் சேமிக்கப்பட்டதாம். இந்து சமய அறநிலையத்துறையின் நிதி உதவியோடு தற்பொழுது இந்த தானிய களஞ்சியம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. வட தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலிலும் காணாத ஒரு அதிசயமான தானிய களஞ்சியம் இது. நிச்சயம் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு விஷயம். திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்கா கோயிலில் இப்படி ஒரு தானிய கிடங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழர்களுடைய பாரம்பரிய வேளாண் வரலாற்றையும் அவர்களுடைய வேளாண் தொழில்நுட்பத்தையும் இன்றளவும் பறைசாற்றியபடி இந்த தானிய களஞ்சியம் விளங்கி வருவது கண்கூடான ஒரு விஷயம். அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு தானிய களஞ்சியம் இதுவாகும். கோயிலுக்கு நாம் சென்றபொழுது பஜனை நடந்து கொண்டிருந்தது. அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து வருகின்ற இந்த பெரியவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் இந்த கோயிலுக்கு வந்து பஜனை செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனராம். இந்த பஜனை கூட்டத்தோடு சேராமல் தனியாக ஒரு மண்டபத்தின் கீழ் அமர்ந்தபடி சங்கு சக்கரத்தோடு ஒரு பெரியவர் பெருமாளின் புகழை பாடியும் பாசுரங்கள் பாடியும் இருந்தது நெகிழ்ச்சியாக இருந்தது. அலமேலும் மங்கை அவர் பாதம் கண்டு ஆழ்வார் தீர்த்த முழுகி அடி திருப்பதி சேவித்து காளி கோபுரம் தரிசனம் செய்து கொண்டு இளப்பாட்டி மண்டபம் ஏது சங்க கலசமும் பொய்க்கருட கம்பமும் ஒரேரி தீர்த்தமும் அம்மனுட பாதமும் அந்த சங்கு சக்கரமும் கோதண்டம் வைகுண்டம் திருப்பதி வாழு வெங்குடேசை மனமைந்து அடியேர் முன் வருவார். இந்த பெரியவர் ஆழ்வார் பாசுரங்களை மனப்பாடமாக சொல்வது வியப்பாக இருக்கிறது. எங்கோ ஒரு சிற்றூரில் வைணவம் இந்த எளிய மக்களின் உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதைக் கண்டு மிக மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்ற பெரியாழ்வாரின் கூற்றுப்படி நாமும் பெருமாளை தொழுதிடுவோம். நாம் வருவது வெயில் காலமாக இருந்தால் கோடை காலத்தில் வெள்ளரியும் ஆங்காங்கு வெட்டி தரப்படுகின்ற நுங்கும் சாப்பிட்டுவிட்டு இந்த கோயிலை நாம் வந்தடைவதே ஒரு புதிய அனுபவமாக, கிராமத்து அனுபவமாக இருக்கும். சொந்த வாகனத்தில் வருவது நல்லது.
மணலூர்பேட்டையிலிருந்து ஆட்டோ வசதியும் உள்ளது. பல நூற்றாண்டு காலம் திருமாலின் புகழ்பாடும் ஆதி திருவரங்கத்தை நாமும் குடும்பத்தோடு கண்டுகளிப்போமாக. நன்றி, வணக்கம்.